ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஒரு அரேபியன் ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து நோன்பு சாப்பாடுகள் தான் கொடுக்க போகிறோம். அதில் வந்து ஸ்பெஷலாக அரேபியன் ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம். என்ன தம்பி, அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்பூசா. என்ன அதான் பேர் பார்த்தீங்கன்னா தம்பி சொல்லுடா பேரை. அந்த பேரை கேட்டோடனே எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு நண்பர்களே. இப்போ அதுதான் செய்ய போகிறேன். நல்ல டேஸ்டியாக இருக்குமென்னு சொல்லினோம். ஆனால் நாங்கள் சாப்பிட முடியாது, ஏன்னா நாங்கள் மறக்கிறது தானே 40 நாள். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முட்டை சேர்த்து தான் நான் செய்ய போகிறேன். இது வந்து செய்து கொண்டு போய் நாங்கள் கொடுக்க போகிறோம். என்ன ஆக்களுக்கு பள்ளிவாசலுக்கு டெரிப்பினம் அவையில் கொடுக்க போயினோம். அதெல்லாம் யார் செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, லண்டன்லேருந்து ஒரு அக்கா தான் செய்ய சொல்லியிருக்கா. நீங்கள் என்ன வேணாலும் இப்படி இந்த மாதிரி வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறா. அப்போ நான் யோசிச்சு இன்றைக்கு இந்த ஸ்வீட்டை செய்வோம்ட்டு வந்தாச்சு. பஸ்பூசா என்ன அரேபியன் ஸ்வீட்டாக நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. நாங்கள் பிறகு எங்கள்ட ஈஸ்டர்லாம் முடிய நாங்கள் செய்வோமே நம்பி. இப்போ வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள்ட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கெரியண்டு கடண்டு பஸ்பூசாவை செய்யலாம். பஸ்பூசா ஓகே. அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துருக்கேன். இதில் வந்து 2 கப் ரவை எடுத்துருக்கிறேன், 1 கப் சீனி, 2 முட்டை, 1 கப் தயிர் எடுத்துருக்கிறேன், வெனிலா எசன்ஸ், இது வந்து அங்கர் பால் பவுடர் எடுத்துருக்கேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி பேக்கிங் பவுடர், உப்பு. இப்போ வாங்க கடை செய்யலாம். இது வந்து ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் நண்பர்களே. இதில் வந்து ரவையை சேர்ப்போம். முதல் இதோட வந்து சீனி சேர்க்குறேன். 1 கப் தேங்காய்ப்பூ எடுத்துருக்கிறேன், துருவின தேங்காய்ப்பூ, அதையும் சேர்க்குறேன். ஃப்ரெஷ்ஷாக உடனே துருவியே சேர்த்துக்கொள்ளுங்க, இது தேங்காய் சொட்டு வேணாம். அதுக்கு பிறகு 1 கப் தயிர் சேர்க்குறேன். இது வந்து அங்கர் பால் பவுடர், இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் கூட சேர்க்கலாம். அடுத்தது முட்டையை உடைச்சி பார்த்துட்டே சேர்ப்போமா. இதோட வந்து பேக்கிங் பவுடர், இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு ஒரு கொஞ்சமாக. இதோட வெனிலா எசன்ஸ், ஒன்று 2. நான் வெனிலா எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் பவுடர் கூட சேர்க்கலாம். இனி வந்து இதை வந்து நல்லா கையால் கலந்து விடணும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இதில் பாருங்கள், முட்டை, தயிர் எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விடணும். இந்த ரவையோடு ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். சரிங்களா? இந்த மாதிரி அடியில் இருந்து அப்படியே கிளறி எடுத்து கலந்து விடுவோம். இப்போ இந்த அலுமினியம் கப்பில் தான் நான் ஊற்ற போகிறேன். இதில் வந்து இது வந்து நான் என்னத்துக்கு ப்ரௌனிக்கு வாங்கினேன். என்ன தம்பி, இது வந்து நண்பர்களே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட செய்யலாம். நல்ல லாபம் பெறும், குறைந்த பொருட்களில் நிறைவான ஒரு ஸ்வீட். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சரியா? இதெண்டா எனக்கு இப்படி ஒரு ஆளுக்கு தூக்கி கொடுத்துடலாம். என்ன தம்பி, அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் ட்ரேயில் கூட கொஞ்சம் பட்டர் பூசிட்டு அப்படியே வச்சு கூட எடுக்கலாம். நாங்கள் கேக் பேக் பண்ணுவோம், அந்த மாதிரி கூட வச்சு எடுக்கலாம். வச்சு போட்டு பேக் ஆனோன்னா நீங்கள் வெட்டி எடுக்கலாம். நான் இப்படி எடுக்கிறேன். என்னென்னா எனக்கு அந்த ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதால தான். இப்போ இதை இந்த கப்புக்கு தேவையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்க வேண்டியது. சரிங்களா? இந்த மாதிரி பேக்காக பொங்கி கொண்டு வரும். இல்லை, அது கணக்காக வரும் மேலால். இது வந்து தேங்காய் சொட்டு. எப்படின்னா எனக்கு அந்த ஒவ்வொரு கப்பாக ஒரு ஆளுக்கு எடுத்து வச்சிடலாம். அதால் தான். நல்லாட்டிக்கு நீங்கள் வீட்டுக்கு செய்கிறேன்னு சொன்னால் ஒரு ட்ரேயிலேயே போட்டு பேக் பண்ணி எடுக்கலாம் ஒரு அடியாக. அவன் இல்லாட்டிக்கு நீங்கள் அடுப்பில் கூட பேக் பண்ணி எடுக்கலாம். இது இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த ட்ரேயிலையும் வைப்போம். என்ன அப்போ கணக்காக வரும் உங்களுக்கு. சரிங்களா?
இனி இதில் வந்து காஜு எடுத்துருக்கேன், இந்த மாதிரி 2 வெட்டி எடுத்து அதை அப்படி வைப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாதி வச்சா சரி. இப்போ இங்கெல்லாம் அவனை ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு பாருங்க, சுடு தலையிலுங்க. இங்கெல்லாம் பாருங்கள் எல்லாத்துக்கும் காஜு வச்சாச்சு. இனி இதை அவனில் வைப்பேன். இதை நான் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தான் வைக்கணும். இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து 150 டெம்பரேச்சர் வைக்கிறேன். டைம் வந்து ஒரு 20 நிமிஷம் வைக்கிறேன். இப்போ 20 நிமிஷத்தால் பார்ப்போம் எப்படி எங்கட பஸ் பூஸாக இருக்குதுன்னு. சரியா? அதுக்குள்ள வந்து நாங்கள் இதுக்கு சிரப் சீனி பானி செய்யணும். வாங்க. 1 கப் சீனி எடுத்துருக்கிறேன், 1 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து தேசிக்காய் ஒரு பாதி தேசிக்காய் இதில் சேர்க்க போகிறேன். இதில் வந்து இந்த சீட்ஸ் எடுப்போம், எடுத்து போட்டு இப்போ இது இப்படியே காய்ச்சிப்பட்டு வரட்டுக்கும். இதுக்கெல்லாம் கம்பி பதம் அப்படியெல்லாம் இல்லை, இது நல்ல ஒரு திக்காக அப்படியே காய்ச்சிப்பட்டு வந்துச்சுண்டா சரி. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி காய்ச்சியாச்சு. இதுக்கு வந்துலாம் கம்பி பதம் எல்லாம் இல்லை. இதே இந்த கலரில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன் சுகர் சேர்த்தால. உங்களுக்கு விருப்பம் வேண்டால் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கலாம். நான் எப்போவுமே தெரிந்தானே ப்ரௌன் சுகர் தான் சேர்ப்பேன். அதால் தான் இப்போ இது ஆறட்டுக்கும். அங்கே வந்து அது பேக் ஆனோன்னு அடுத்த வெளியே பார்ப்போம். இப்போ ரெடி ஆகிட்டு எடுப்போம். நீங்களாம் இந்த மாதிரி கலரில் வரணும். மற்றதை வைப்போம். இதுவும் 20 நிமிஷம் ரெடியாகட்டுக்கும். இனி இதுக்கு பாருங்க, இங்கெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தானே சீனி பாகு, அதை வந்து மேலால் ஊற்றணும். எல்லாத்துக்கும் கலர் பார்த்திங்களா இந்த மாதிரி கலரில் வரணும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு டூத் குச்சி வச்சு குத்தி பார்க்கலாம். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஊற்றணும். சுட்டுடா அம்மாவுக்கு இப்படியே பாருங்கள். எல்லாத்துக்குமே இந்த சீனி பானி ஊற்றியாச்சு. இது இப்படியே இருந்து ஊறாட்டுக்கும். அடுத்தது மற்றது பேக் ஆட்டுக்கும். ஊறினோன்னு அப்படியே நல்லா சாஃப்டாக வந்துடும். ஆனால் சாப்பிட்டு காட்ட முடியாதவங்களுக்கு பிச்சு காட்டுறேன்னா. இப்போ இந்த ஸ்வீட்டை பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இந்த ஸ்வீட்டுக்கு வந்து இந்த மூடியால் மூடி விடுவோம். இவ்வளோ கஷ்டமாக இருக்குது மூடுறதுண்டா தம்பி. இங்கே பாருங்கள் மூடி இருக்குது. இந்த மாதிரி மூடி விடுவோம். இந்த மாதிரி நீங்கள் மூடி இப்படி இந்த மாதிரி செஞ்சு ஒரு பிஸ்னஸாக கூட செய்யலாம். நல்ல லாபம் வரும். செஞ்சு பாருங்கள். இந்த பொருட்களும் ஆக கூடேண்டு இல்லை பார்த்தீங்களா. இந்த ஓ மூட விளையுது. எப்படி மூடுறேன்? யாருக்கிட்ட? சோவாக்கிட்ட? என்ன ஷர்ட்டேண்டா? இல்லை இது கடையில் எப்படி செட்டாக தான் தந்தேன்டா இதோட சேர்த்து. இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸாக கூட செய்யலாம் நண்பர்களே. இப்படி செஞ்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து ஏன் கொஞ்சம் நெளிஞ்சதுண்டா அந்த அலுமினியம் ஃபாயில் வந்து கொஞ்சம் நெளிஞ்சிட்டு, அதால் தான். அந்த நெளியாட்டிக்கு நாங்கள் நல்ல வடிவாக போட்டுடலாம். இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி பார்த்தீங்களா. இதே மாதிரி கடகடண்டு எல்லாத்தையும் மூடி எடுப்போம். இப்போ பாருங்க எல்லாமே மூடியாச்சு. இனி நாங்கள் கடகடண்டு வைக்க வேண்டியதுதான். இதில் பன் உண்டு, அதுக்கு பிறகு இந்த ஸ்வீட், பேரிச்சம்பழம், இது பிறகு வாழைப்பழம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இந்த மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு வச்செடுப்போம். இன்றைக்கி எண்ணெய் சாப்பாடு ரோலுகள் அதுகள் ஒன்றுமே நான் எடுக்கல. ஏன்னா ஸ்வீட் செஞ்சுருக்கிறேன் தானே, அதால் போதும். இது அதுக்கு பிறகு பேரிச்சம்பழம், வாழைப்பழம், இந்த மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு போட்டு எடுப்போமா. இப்போ பாருங்கள் எல்லாமே வச்சாச்சு. இந்த மாதிரி இனி நாங்கள் இப்படி வளமையாக மூடுற மாதிரி மூட வேண்டியதான். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு மூடி எடுப்போம். இப்போ பாருங்கள் எல்லாம் மூடி எடுத்தாச்சு. இனி நாங்கள் பேக்கில் கட்டுவோம். இந்த மாதிரி சாப்பாடு, பால் பேக்கெட், அதுக்கு பிறகு ஒரு ஸ்டோவ் வச்சுட்டு இப்படி கட்ட வேண்டிய. பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு கட்டி எடுப்போம். சாப்பாடு,
அதுக்கு பிறகு பால் பேக்கெட், அதுக்கு பிறகு ஸ்ட்ரோ. இப்போ வாங்க ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நீங்கள் சூப்பராக வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு உள்ளுக்கு எல்லாம் அவிஞ்சு எடுப்புமா வழியில். இங்கே பாருங்க நண்பர்களே, உள்ளுக்கெல்லாம் அவிஞ்சு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. என்ன வாய் நமன்றது எங்களுக்கு சாப்பிடலாம் என்ன. நல்லா தேங்காய் பூ, முட்டை, சீனி எல்லாம் போட்டிருக்கோம். சும்மா டேஸ்ட்டாக தான் வந்திருக்கும். நான் இன்னொரு நாளைக்கு ஈஸ்டர் முடிய பிள்ளைக்கு செஞ்சு தரேன் சரியா. நாங்கள் இப்போ தவக்காலத்தில் நாங்கள் மறக்கறி அதில் வந்து இவருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். அது அப்போ அதெல்லாம் சொல்கிறார், அம்மா தவக்காலம் முடிய செய்தாங்கன்னு. முடிய செய்தாருன்னா ஓகே. இனி நாங்கள் இதெல்லாம் ஒன்றும் கொடுத்துட்டு வருவோம் நண்பர்களையா. தெரியுமா எல்லா சாப்பாடுமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கேட்டா அதே நேரம் இந்த சாப்பாடு எல்லாம் கொடுத்து லண்டனில் இருக்கிற அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பை.